அவங்க கிட்ட என்ன இல்ல, மழை இல்லையா? இந்த வழக்கு போட்டவரு மதுரை நீதிமன்றத்துல சொல்றாரு, கேரளாவில் மலைகளை வெட்டி கற்களாகவோ மணலாகவோ எடுக்க தடை இருப்பதால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன கேட்டிருக்கணும்? ஏன் அங்க தடை இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன தோணும்? அங்க எவனோ நல்ல ஒரு தலைவர் இருந்தா ஆள்றா, அது சிரிக்காதிய. ஏன் அங்க தடை இருக்கு இங்க தடை இல்லை அப்படின்னா, அவன் தாயின் மாற அவன் பாதுகாக்கிறான், என் தாயின் மாற அறுத்து நீ காரிய காசாக்குற. அப்படித்தானே? அப்படித்தானே? நீதிமன்றத்துக்கு போனா சட்டப்படி எந்த குவாரியும் இயங்கலை. அப்புறம் எப்படி மறுபடியும் இவ்வளவு வருது? அதிகப்படியா உங்க எல்லாருக்கும் தெரியுங்க. நீங்க, எனக்கு அந்த கவலை இல்லை, ஏன்னா என் மண்ணில் மழை இல்லை, ராமநாதபுரம் சிவகங்கையில இல்லை, கடல் இருந்தும் அதனால எனக்கு பயன் இல்லை. உங்களுக்கு அதிகப்படியா தேனி திருநெல்வேலியில தான், தென்காசி இதுல தான் உங்களுக்கு மலைகள் அதிகமா. கேரளாவுக்கு குழிப்பாறையை வெட்டுவது, பாறை நமக்கு தேவைப்படுது, ஆத்து மணல் தேவைப்படுது அப்படின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் இந்த ஆத்து மணல்களை அள்ளி இருந்தால் 500 ஆண்டுகளுக்கு கொண்டு போயிருக்கலாம். 3 அடி தானே அல்லணும்னு சட்டம் இருக்கு. அப்ப இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி ஆழத்துக்கு அல்ல அனுமதிச்சது யாரு? இப்ப நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது பாருங்க, 1 லிட்டர் தண்ணீர் எவ்வளவுக்கு விற்குதுன்னு நினைக்கிறீங்க? 1 பைசா. எவ்வளவுக்கு அதான் அதை கொண்டு விற்கிறான்னு நினைக்கிறீங்க? என்னை பாருங்க, 20 ரூபாய். அது விண்ணூர்தி நிலையத்துக்குள்ள நீங்க வேணா பாருங்க, இவ்வளவுதான் ஒரு போத்தல், 1 மடக்கு வரும். அதிகமா குடிச்சா 40 ரூபா. 1 பைசாவுக்கு என்னுடைய தாமிரபரணி என் தண்ணி எடுத்துட்டு போக அனுமதி கொடுத்தீங்கன்னா, அப்போ உனக்கு என்னை பத்தி கவலை இல்லைன்னு அர்த்தம். அரசியல்வாதிகளோட அதிகாரிகளோட அப்ப தலைமையில் இருக்க அமைச்சர் பெருமக்களுக்கு, முதல்வருக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லுங்க. ஆனா அவங்களுக்கு கமிஷன் போகல, அதிகாரியை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்க. இப்ப நான் முதலமைச்சர் ஆயிருந்தேன், எனக்கு தெரியாம ஒரு அதிகாரி நீ தவறு பண்ணிடுவிய? தலைவன் எவ்வழி மக்கள் அவ்வழி, மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி. இதை நீங்க படிச்சது இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல இப்படிதான் அதிகாரி எல்லாம் தவறு பண்ணிட்டு இருந்தாங்களா? அந்த அதிகாரி இருப்பானா? இந்த துறை சார்ந்த அதிகாரி மட்டும்தான் தவறு பண்றாரு என்ன?